வணக்கமுங்க. அந்த ஒரு மரியாதை நான் இன்றைக்கும் கண்டிப்பாக கொடுப்பேன். இந்த என்னுடைய சேனலுக்கு வர்றவங்க பார்க்குறவங்களுக்கு. எங்கள் அப்பாங்க அம்மா விவசாயம் தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்கள நினைக்க நினைக்க எனக்கு அதே தாங்க என்னமோ போகுது. இன்றைக்கி டக்குன்னு 2 பேருமே போயிட்டாங்க. எனக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்பா போய் 14 வருஷம் ஆயிடுச்சுங்க. எதுக்கு போயிட்டாங்கன்னே தெரியல. இந்த கடவுள் எதுக்குங்க நம்மளே படைக்கணும்? எதுக்கு எல்லாத்தையும் நம்மளை முன்ன பின்ன தூக்கிட்டு போனோம் மொத்தமாக போயிடணும்? எதுக்கு படித்தாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல. மனசில் கஷ்டமாக வருதுங்க. நானும் மதியத்துலேருந்து அடிக்கடிக்கு பார்த்தேன். எப்படியாவது சமாளிச்சிடலாம், அழுகக்கூடாது. மதியம் அழுதேன். சீக்கிரம் போய் சேர்த்துட்டா கூட பிரச்சனை இல்லைங்க. எங்கள் அம்மா ரொம்ப இதாகுது, வேற ஒன்றும் இல்லை. எங்கள் அப்பாவும் தான், ஆனால் அதிகமாக எங்கள் அம்மா தான். நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் போயிட்டு வந்து அப்பப்போ வருவாங்கள, வந்தாலும் இடைக்கோட்டு போயிட்டு ஏதாவது காய் ஏதோ இருந்தால் கொண்டு போட்டு வருவாங்க. போட்டு வந்தாங்க அப்படின்னா வரும் 10 மணிக்கு, காலையில் 8:30க்கு போவாங்க. காய்கறி ஏதாவது முருங்கைக்காய், கத்திரிக்காய், தக்காளி ஏதாவது தோட்டத்துலேருந்து கொண்டுட்டு போவாங்க. கொண்டே விற்றுட்டு அங்கே ஒரு பச்சை தண்ணி கூட யார் வீட்லேயும் குடிக்க மாட்டாங்க அம்மா. ஒரு 2 கிலோமீட்ரு எங்கள் தோட்டத்துக்கும் அந்த சின்ன கிராமம், அந்த ஊருக்கும். சின்ன கிராமம்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், எல்லாமே கிடைக்கும். அங்கே போயிட்டு வர்றப்ப கடல மிட்டாய் ஏதோ ஒன்று, முறுக்கு, பொரி, இந்த மாதிரி அவங்களுக்கு எது தோணுதோ அதை வாங்கிட்டு வருவாங்க. கடல மிட்டாய், அப்புறம் பொரி உருண்டை, இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வந்துட்டு அது எப்படி தெரியுங்களா, ஏதோ ஒன்று தான் வாங்கிட்டு வருவாங்க. நான் என்ன பண்ணுவேன், வெயிலுக்கு பயந்துட்டு வீட்டுக்குள்ளேயே படுத்துருப்பேன், வெளியே வரமாட்டேன். வீட்டுக்குள்ளேயே அந்த நிலவு நேரம் பாய போட்டு அப்படியே படுத்திருப்பேன். எங்கள் அம்மா வந்தாங்கன்னா நாய் வாலாட்டிட்டு ஓடும். அந்த சத்தமே எங்கள் அம்மா வெளியிலேருந்து பேசும்போதே கேட்கும். கேட்குறப்ப கை காலெலாம் கழுவிட்டு அங்கே கட்டலில், முன்னாடியே கட்டில் இருக்கும். அந்த ஒரு ஹால் மாதிரி, ஹால்னால் இதில் சும்மா அந்த மாதிரி இருக்கும். அதில் எல்லாம் ஓப்பனாக இருக்கும். அதில் கட்டல் அங்கேயே எந்நேரம் போட்டிருக்கோம். அந்த இடத்துல போய் உட்காந்துட்டு உள்ளே தண்ணி குடிக்க வருவாங்க. தண்ணி குடிச்சிட்டு அந்த